ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? நாம் இந்த பொருளை ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேலேயே ஆச்சு ரிசீவ் ஆகிறதுக்கு. நம்ம இது ஒரு ஆன்லைன் பேஜில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? நாம் பேக்கிங்க்கு தேவையானது மோஸ்ட்டாக ஆன்லைனில் தான் வாங்குவோம். நம்ம டேரெக்டாக போய் வாங்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் எப்போவுமே ஆன்லைனில் தான் பார்த்து வாங்குவேன். ரேட்டிங்ஸ் வைஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி அவங்களோட சர்வீசஸ் இருக்குதுன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குவேன். அதே மாதிரி இது ஒரு ஆன்லைன் பேஜ் தான். இதுக்கு முன்னாடி நான் இதில் ஆர்டர் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைமு. இது கொஞ்சம் ரொம்ப லாங்கான ஏரியாவிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணோம். அதனால் ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சுங்க. பேக்கிங் வைஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. சேஃபாக தான் வந்திருந்தது எல்லாமே. உங்களுக்கும் அதாவது பேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காது கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. என்னோடய ரொம்ப நாள் ட்ரீம் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லோகோ மேலே பேஸ்ட் பண்ணோம். ஸோ அதனால் ஒயிட் கலர் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறக்கு டீசெண்டாக சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா சைஸ் 10, அதாவது பேஸ் 10 இருக்கிற மாதிரி பாக்ஸுக்கு பார்த்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸு கம்மியாக தான் இருந்தது. ஒரு 200 சம்திங் தான் இருந்தது. 10 பீஸே 10 பீஸ் ஒயிட் பாக்ஸே 200 இருந்தது. இங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி ரேட் கூட இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுல் தான் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பவுல் நான் ஆர்டர் பண்ண சைஸ் ஒன்று, ஆனால் ரிசீவ் ஆனது ஒன்று. ஸோ அதனால் கொஞ்சம் அது எனக்கு மனசுக்கு பிடிக்கல. சின்ன சைஸாக தான் இருந்தது. ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போது நம்ம எக்கு செப்பரேட் பண்ணுவோம், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா டால் கேக்குக்கு. இந்த வீடியோஸ் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன், பட் போஸ்ட் பண்ண டிலே ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கேக்கோட பேஸு 10 இன்ச்சஸ்ஸு. 10 நம்ம நிறைய பக்கம் கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று பேஸ் இருந்தால் தான் பாக்ஸ் அதுக்கானது கிடைக்கல. ஸோ இங்கே மட்டும்தான், இந்த பேஜில் மட்டும்தான் பேஸு 10 இருந்து பாக்ஸஸும் ஒயிட் கலரில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸில் இருந்தது. ஸோ அதனால் ரெண்டுமே சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம நிறைய பேர் குட்டீஸுங்க தான் நம்ம பர்த்டேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க கேக்கு. அதனால் நம்ம தீமெல்லாம் நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்பைடர்மேன் தீம், காரு, அப்புறம் மேலே டாப்பருக்கு கொஞ்சம் பிங்க் கலர் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப கம்மியான ரேட் தான். மற்ற வெப்சைட்டு, ஆன்லைன் வெப்சைட்டை விட இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இது பேப்பரில் டாப்பர், ஹாப்பி பர்த்டே டாப்பர். இது தாங்க ரொம்ப நாளாக நம்ம ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. இது ஸ்டீலில் சூப்பராக இருக்கும், சூப்பராக இருந்தது. நம்ம க்ரம் கோட்டுக்கு கூட தெரிவிக்காது. நம்ம ஃபைனல் கோட் கொடுக்கும்போது இது தேவைப்படும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சில்வர் பாக்ஸில் இது டாப்பரு நம்ம செட் பண்ணுறதுக்கானது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரசமலாய் கேக்குக்கும் இன்னொன்று ஸ்ட்ராபெரிக்கும் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம், அந்த எசன்ஸு. அப்புறம் கொஞ்சம் கப் கேக்குக்கான பேஸு. இதுவும் கம்மியான ரேட் இருந்தது, சின்னதாக தான் இருந்தது. கப் கேக்குக்கான அந்த பேப்பர் கப் அந்த இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹார்டின் இருக்கிற சாக்லேட்டில் இருக்கிற ஹார்டின்னு. இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எது விடுறது, எதை ஆர்டர் பண்ணுறதுனே தெரியாத மாதிரி இருந்தது. எனக்கு இந்த ஆன்லைன் பேஜ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே அங்கே கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கேக் கவுண்ட்டு டின்னு நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருந்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 8, 7, 6. இது பார்த்திங்கன்னா ஹைட் 2.5 இன்ச்சஸ்ஸு.
2.5 இன்ச்சஸ்ங்கும்போது நம்மளுக்கு வந்து கேக்கு நல்லா பெருசாக கிடைக்கும். ஸோ அதனால் இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கம்மி தான் வந்தது, ஒரு 300 சம்திங் தான் வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பாப்பா தான் அன்பாக்சிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நம்ம டோட்டலாக ஆர்டர் பண்ணி எல்லாமே வீடியோ எடுத்தது வந்து இப்போ மிங்கிள் பண்ணி நம்ம இது போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பாப்பா வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுல பாப்பாவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்களே ஓப்பன் பண்ணிட்டுருந்தாங்க. நாம் இது ஒரு ஆன்லைன் பேஜில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூட்ரல் ஜெல்லு, அடுத்து வந்து சாக்லேட் மோல்டு, இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 டின்னு வந்திருந்தது. 6, 7, 8 இந்த 3 டின்னுங்க 2.5 இன்ச்சஸ்ஸு. நிறைய பேர் வந்து 3 தான் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2.5 ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸு, சாக்லேட் எசன்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் கொக்கோ பவுட்ரு, அப்புறம் வந்து நாசல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாசல்ஸ் நம்மக்கிட்ட எல்லா நாசலும் இருக்குது, பட்டு எல்லாமே சின்ன சின்ன நாசலாக இருக்குது. அதனால் வந்து ரோஸ் வந்து நல்லா வரமாட்டேங்குதுங்க. ஃப்ளவருக்கு வந்து ஒரு நாசல், லீஃப்க்கு ஒரு நாசல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரோஸ்க்கான நாசல். இது மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது சாக்லேட்டு, இது நியூட்ரல் ஜெல்லு. இதுதான் இன்றைக்கி வீடியோனா அன்பாக்சிங். உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் வேணுமா? ரொம்ப லோவான ப்ரைஸில் வேணும் அப்படின்னா மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.